Hi students, welcome back to only one marks channel. So in the video 12th standard Tamil EL5 book interior 1 marks பார்த்துடலாம். So padida.com இந்த வெப்சைட்ல உங்களுக்கு தேவையான all subjects important question and study plan available இருக்கு. வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி புக் பேக் 1 marks ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. கிராமர் பார்ட் 14 மார்க்ஸ் அதுவும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். புக் பேக் சூஸ்ல 10 மார்க்ஸ் கிட்ட, கிராமர்ல 14 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட் EL5 1 மார்க்ஸ் பார்த்துடலாம். ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா மദ്രാസപட்டினம் இதிலிருந்து எடுத்த 1 மார்க்ஸ், நூல்வெளியிலிருந்து எடுத்த 1 மார்க்ஸ். ஸோ சென்னையில் அமைந்துள்ள இந்தியாவின் முதல் பொது நூலகம் எது, லைப்ரரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்னிமரா நூலகம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கிரீன்ல இருந்தா இம்பார்ட்டன்ட், ஆரஞ்சுல இருந்தா கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ கன்னிமரா நூலகம் வெரி இம்பார்ட்டன்ட். இது கீழ்திசை சுவடிகள் நூலகம் உருவாக்குவதற்கான அடிப்படை தொகுப்புகளை வழங்கியவர் யார்? காலின் மெக்கன்சி. கீழ்திசை சுவடிகள் நூலகம் யார் அது உருவாக்குறதுக்கு யார் மெயின் ரீசன்? காலின் மெக்கன்சி. ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் எது? அண்ணா நூற்றாண்டு நூலகம், இதுவும் இம்பார்ட்டன்ட். ஏசியால செகண்ட் பிக்கஸ்ட் நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆரஞ்சுல இருக்கு, கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். தமிழாய்வு நூல்களை கொண்ட முக்கிய நூலகங்கள் யாவை? ஸோ தமிழாய்வு பத்தி முக்கியமான லைப்ரரிலாம் என்னது? 4 இருக்கு. இது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் அவங்க எப்படி வேணா கேட்கலாம். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம், ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம், மறைமலை அடிகள் நூலகம், செம்மொழி தமிழாய்வு நூலகம், உவேசா நூலகம். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் நூலகம், தமிழ் ஆய்வுக்கான முக்கியமான நூலகம் இதெல்லாம். சென்னை இலக்கிய சங்கம் எந்த கல்வி நிறுவனத்துடன் இணைந்து தொடங்கப்பட்டது? ஸோ சென்னை இலக்கிய சங்கம் எந்த காலேஜோடு சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்களாம்? கோட்டை கல்லூரி. ஓகேவா, கோட்டை கல்லூரி. சென்னை இலக்கிய சங்கம் எந்த ஆண்டு உருவானது? ஸோ ஆண்டுல வந்து ஞாபகம் வச்சு கஷ்டம்தான், மோஸ்டா நீங்க வந்து இதெல்லாம் எழுதி வச்சுக்கலாம், பட் மேக்சிமம் கேட்க மாட்டாங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 1812 சென்னை இலக்கிய சங்கம் எந்த ஆண்டு? 1812. கன்னிமரா நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1860. அவ்வளவு வருஷம் இருக்கு, 1860. அண்ணா நூற்றாண்டு நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2010. இது ஞாபகம் வச்சுல, இப்ப ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணது 2010. ஏஷியாலே செகண்ட் பிக்கஸ்ட் லைப்ரரி. நெக்ஸ்ட் EL5 தெய்வமணி மாலை, இதுல இருந்து 1 மார்க்ஸ் பார்த்துடலாம். திருவருட்பாவில் எந்த திருமுறையில் தெய்வமணி மாலை உள்ளது? 5ஆம் திருமுறை. தெய்வமணி மாலை எந்த திருமுறையில் இருக்கு? 5ஆம் திருமுறை. 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடப்பகுதி உள்ள பாடல் எந்த நூலின் இடம்பெற்றுள்ளது? திருவருட்பா. உங்க புக்ல இருக்கு, எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவருட்பா, ஆரஞ்சு, கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட். தெய்வமணி மாலையின் எத்தனையாவது பாடல் பாடப்பகுதியாக உள்ளது? 8ஆம் பாடல். ஸோ தெய்வமணி மாலையின் எத்தனையாவது பாடல் உங்க பாடப்பகுதியில் உள்ளது? ஸோ தெய்வமணி மாலை நிறைய பாட்டு இருக்கும், அதுல எத்தனாவது பாட்டு உங்க பாடப்பகுதியில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8ஆவது பாட்டு. இப்பாடல் எந்த கடவுளின் அருளை வேண்டி இயற்றப்பட்டன? கந்தக்கோட்டத்து முருகப்பெருமாளை பத்தி இந்த பாட்டு. தெய்வமணி மாலை யாரை பத்தி? முருகப்பெருமாள் பத்தி தான் இந்த பாட்டு. ராமலிங்க அடிகள் பிறந்த ஊர் எது? கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட். சிதம்பரத்தை அடுத்த மருதூர். ராமலிங்க அடிகள் இயற்றிய திருவருட்பா எத்தனை திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது? 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது. ராமலிங்க அடிகள் இயற்றிய உரைநடை நூல்கள் யாவை? மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஸோ 2 புக் எழுதியிருக்காரு, உரைநடை நூல்கள் வந்து 2 எழுதியிருக்காரு. மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். நெக்ஸ்ட் EL5 தேவாரம், இதுல இருந்து எடுத்த 1 மார்க்ஸ். பாடப்பகுதியாக உள்ள பாடல் எந்த திருமுறையில் இடம்பெற்றுள்ளது? 2ஆம் திருமுறை. தேவாரம் வந்து எத்தனாவது திருமுறை? 2, செகண்ட், 2ஆம் திருமுறை. தேவாரம் எந்த பதிகத்தில் இடம்பெற்றுள்ளது? இது இம்பார்ட்டன்ட், கிரீன்ல இருந்தா இம்பார்ட்டன்ட். திருமயிலாப்பூர் பதிகம். இது மாத்தி கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ திருமயிலாப்பூர் பதிகம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேவாரம் எந்த பதிகத்தில் இடம்பெற்றுள்ளன? இல்ல திருமயிலாப்பூர் பதிகத்தில் எந்த பாட்டு இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டா நம்ம தேவாரம் அப்படின்னு நம்ம மாத்தி எழுதணும். ஸோ தேவாரம்னா திருமயிலாப்பூர் பதிகம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திருஞான சம்பந்தர் பாடிய பாடல்களின் தொகுப்புகளாக அமைந்த திருமுறைகள் யாவை? முதல் 3 திருமுறைகள் தொகுப்பா அமைஞ்சிருக்கான். எது? ஃபர்ஸ்ட் 3 திருமுறைகள். கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட் தான் அது, இது இம்பார்ட்டன்ட்.
திருஞான சம்பந்தர் பாடலுக்கு பெற்ற பெயர் என்ன? தேவாரம். ஸோ திருஞான சம்பந்தர் பாடின பாட்டுகள் என்ன நேமு? தேவாரம். திருஞான சம்பந்தர் பாடல்கள் தொகுத்தவர் யார்? இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பி ஆண்டார் நம்பி. ஸோ திருவாசகம் இஷ்டத்தும் பாட்டு எடுத்தாரு, அதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தொகுத்தது யாரு? நம்பி ஆண்டார் நம்பி. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திருஞான சம்பந்தர் பாடல்களில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் என்ன என்ன? அவர் பாட்டுல நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்கோ. இது பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம். சமுதாய பொருளாதார நிலை, கலை பண்பாட்டு நிலைகள், தமிழின் உயர்நிலை, இசை தத்துவம், சமய கோட்பாடுகள். ஸோ இதை பத்திலாம் பாடின புக்ல வந்து இதை பத்திலாம் இருக்குமா. நெக்ஸ்ட் இயல் 5 அகநானூறு. இது யார் எழுதினாங்கன்னு பாத்தீங்கன்னா அம்முவனார். அகநானூறு எந்த தொகுப்பு நூல்களில் ஒன்றாகும்? 8 தொகை. அகநானூறு எந்த முறையில் தொடங்கப்பட்டது? பாடல் வைப்பு முறையில். இது இம்பார்ட்டன்ட். அகநானூறு எந்த முறையில் தொடங்கப்பட்டது? பாடல் வைப்பு முறை. இல்ல அப்படியே மாத்தியும் கேட்பாங்க. பாடல் வைப்பு முறையில் எது தொகுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா நம்ம அகநானூறு அப்படின்னு எழுதணும். அகநானூறு எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3. அகப்பாடல்கள் மட்டுமே பாடியவர் ஒருவர் யார்? அம்முவனார். அம்முவனார் தான் என்ன பண்ணியிருக்காரு? அகப்பாடல்கள் மட்டுமே பாடினவர் வந்து அம்முவனார். நெய்தல் திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர் யார்? இதுவும் அம்முவனார் தான். ஸோ நெய்தல் திணையும் அம்முவனார். அம்முவனாரின் பாடல்கள் எந்த நூல்களில் தொகுக்கப்பட்டுள்ளன? அவரோட பாட்டு எந்தெந்த நூல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நற்றிணையில இருக்கு, குறுந்தொகையில இருக்கு, அகநானூறுலயும் இருக்கு, ஐங்குறுநூறுலயும் இருக்கு. அகநானூறு இவரே எழுதல. அகநானூறுல இவரோட பாட்டும் இடம்பெற்றிருக்குன்னு சொல்றோம். நம்ம ஸ்டார்டிங்ல தப்பா சொல்லிட்டேன். அகநானூறுல இவரோட பாட்டும் இருக்கு. ஸோ அம்முவனாரோட பாட்டு எதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு. நெக்ஸ்ட் இயல் 5 தலைக்குளம். இந்த லெசன்ல எடுத்த 1 மார்க்ஸ். இது யார் எழுதுறதுன்னு பாத்தீங்கன்னா தோப்பில் முகமது மீரான். ஒரு குட்டி தீவின் வரைபடம் என்ற சிறுகதை தொகுப்பை எழுதியவர் யார்? ஒரு குட்டி தீவுன்றது யார் எழுந்தது? தோப்பில் முகமது மீரான். தோப்பில் முகமது மீரான் பிறந்த இடம் தேங்காய்பட்டினம், கன்னியாகுமரி. தோப்பில் முகமது மீரான் எந்த 2 மொழிகளில் படைத்துள்ளார்? எந்த லாங்குவேஜ்ல அவர் வந்து எழுதியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. ஒன்னு தமிழ், இன்னொன்னு வந்து மலையாளம். தோப்பில் முகமது மீரான் எழுதிய எந்த புதினம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது? அவர் எழுதுனதுல வந்து எது அவார்டு, சாகித்ய அகாடமி அவார்டு கிடைச்சது? சாய்வு நாற்காலி. இம்பார்ட்டன்ட். இது சாய்வு நாற்காலி. தோப்பில் முகமது மீரான் எந்த படைப்புகள் தமிழக அரசு? இது தமிழக அரசு. சாகித்ய அகாடமி வந்து அந்த சாய்வு நாற்காலி இது வந்து தமிழக அரசு கொடுத்த அவார்டு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா துறைமுகம், கூனன் தோப்பு, இந்த 2த்துக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. துறைமுகத்துக்கும் கூனன் தோப்பு. ஸோ அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் பார்த்தா போதும். இயல் 5 1 மார்க்ஸ், புக் இன்டீரியர் 1 மார்க்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல இயல் 6 பார்த்துக்கலாம்.